தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம Realme 3 இந்த பர்டிகுலர் மொபைல் எந்த அளவுக்கு நம்ம ஹெவி கேம்ஸ் விளையாட முடியும் அப்படின்னு பார்க்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, இதோட அன்பாக்சிங்ல நான் கேட்டிருந்த நிறைய பேர்கிட்ட ஓட் பண்ண சொல்லி, பிகாஸ் இதில் Helio P70 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்டோகர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு Mali G72 அப்படின்ற ஜிபியும் இருக்கு. பிகாஸ் இதோட அன்டு பெஞ்ச்மார்க் ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா 1,40,000க்கு மேலே போகுது. வெறும் 9,000 ரூபாய் மொபைலில் இவ்வளோ பவர்ஃபுல் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அப்போ இது கேமிங் எந்த அளவுக்கு விளையாட முடியும், அதிலும் குறிப்பாக PUBG இதை ஹேண்டில் பண்ணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் வீடியோ வேணும் சொல்லியிருந்தீங்க, டெடிகேட்டட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் இந்த மொபைல் PUBG எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுது, எந்த அளவுக்கு இதோட கேம் பிளே இருக்கு, ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா இல்லையான்றது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக PUBG லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் ஈஸியாக லோட் ஆயிடுச்சு. பட் அது லோட் ஆகிற அதே சமயத்தில் அதோட ஹீட்டிங் அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா ஒரு டீசென்ட்டான நார்மல் டெம்பரேச்சர் தான் இருக்குது. 35 டிகிரிஸ் கிட்ட தான் எல்லாமே இருக்குது, ஃப்ரண்ட்லையும் சரி பேக்லையும் சரி. பட் ஒரு கேமிங்கை கண்டினியூஸாக விளையாடுனதுக்கு அப்புறம் எவ்வளோ போகுதுன்றதையும் பார்க்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக இதோட கிராஃபிக் செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட HDயில் தான் இருக்கு. நீங்கள் HDR சப்போர்ட் இதெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் அதுக்கு மேலே போக முடியாது. கீழே ஃப்ரேம் ரேட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட்டாக மீடியமில் தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஹை வேணும்னா செட் பண்ணலாம். பட் இந்த மீடியமில் வைக்கிறது தான் முற்றிலும் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத அதை சொல்கிறாங்க. பட் இந்த ரெண்டு விஷயம் டிஃபால்ட்டாக செட் ஆனதுகளே நம்ம எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக கேம் விளையாட முடியுதுன்றதை பார்க்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக விளையாடுறதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதிகமான லேக் இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ ஸ்மூத்தாக தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே கரெக்டாக இருக்கு. சவுண்ட் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் மட்டும் தான் சவுண்ட் வரும். நீங்கள் விளையாடும் போது ஒரு சைடில் அடைச்ச மாதிரி வச்சு விளையாடினீங்கன்னா கண்டிப்பாக சவுண்ட் கொஞ்சம் இதாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சு விளையாடினீங்கன்னா சவுண்ட் நல்லாவே இருக்கும். ஓரளவுக்கு நீங்கள் ரன் பண்ணும்போது ஃபயர் பண்ணும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ட்ராப்ஸ் எதுவுமே இல்லை, லேகும் எதுவுமே இல்லை. ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத்தாகவே ஹேண்டில் பண்ணிட்டு போகுதுன்னு சொல்லலாம். பட் இதுவே நீங்கள் கார்லாம் எடுத்து டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு அங்கங்கே லைட்டாக உங்களுக்கு ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்குது. இது இந்த பர்டிகுலர் சிப் செட்டில் மட்டும் கிடையாது. இதுக்கு அடுத்ததாக 660 இருக்கட்டும் 670 இருக்கட்டும் ஸ்னாப் ட்ராகன் அதில் கூட பார்த்தீங்கன்னா 675 எல்லாத்துலேயுமே இந்த கார் ஓட்டும்போது மட்டும் சின்ன சின்ன ஃப்ரேம் ட்ராப்ஸ் வருது. அது கேமில் இஷ்யூவா இல்லை இதெல்லாம் இல்லையா அப்படின்னு தெரியல. பட் ஸ்டில் ஓவராலாக மற்ற விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே போகுதுன்னே சொல்லுவேன். ஸோ இப்போ நம்ம கண்டினியூஸாக இவ்வளோ நேரம் கேம் விளையாடி இருக்கோம். ஸோ இவ்வளோ நேரம் கேம் விளையாடியது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேலே விளையாடி இருக்கேன் கண்டினியூஸாக. அதுவும் அவுட்டோரில் வச்சு விளையாடி இருக்கேன். இண்டோர்லனா உங்களுக்கு டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். பட் இந்த அவுட்டோரில் நார்மலாக நீங்கள் வெயிலையோ ஏதாச்சும் ஒரு மரத்துக்கடியில் வச்சு விளையாடினீங்கன்னா கூட உங்களுக்கு எவ்வளோ வரும் காமிக்கிறதுக்காக தான் நான் வெளியில் வச்சு விளையாடிட்டு இருக்கேன். ஸோ இப்படி வச்சு விளையாடும் போதே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அப்படின்றது 44 45 டிகிரிஸ் அப்படின்றது ஈஸியாக ரீச் ஆகுது. பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி. இது கொஞ்சம் அதிகம் தான். பட் நீங்கள் அவுட்டோரில் வச்சு கண்டினியூஸாக விளையாடும் போது மட்டும்தான் உங்களுக்கு இவ்வளோ வரும். நீங்கள் இதுவே ரூம்குள்ளே நார்மலான டெம்பரேச்சர் எல்லாம் விளையாடும் போது உங்களுக்கு 44 தாண்டறது கிடையாது. ஸோ இந்த கம்மி பட்ஜெட்லையும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவர்ஃபுல் கேமிங் அப்படின்றது நீங்கள் இந்த மொபைல் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். அதுலையும் குறிப்பாக நீங்கள் கண்டினியூஸாக கேம் விளையாடினீங்கன்னா கண்டிப்பாக ஹீட்டிங் இஷ்யூன்றது உங்களுக்கு தெரியும். பட் நீங்கள் இது ரொம்ப டெப்த்தாக பார்க்க வேண்டியது கிடையாது. ஒரு நார்மலான ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னே சொல்லலாம். அதுவும் நீங்கள் கொஞ்சம் கூலான இடத்துல வச்சு விளையாடும் போது உங்களுக்கு இஷ்யூ எதுவுமே இருக்காது. ஸோ இந்த கேமிங் ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் வேறு எந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமிங் ரிவ்யூ நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த கேமிங் ரிவ்யூ பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி அப்படின்னா நான் ஃபுல் ரிவ்யூ போடும்போது கவர் பண்ணுற மாதிரி உங்களுடைய சந்தேகங்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.